கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு பண்ணுறதுக்கு கத்திரிக்காவை வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காவை 2 சைடும் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காரத்துக்கான மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காவையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சாதம், சூடான சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.